அன்பார்ந்த இதய அன்னை ஊடக உறவுகளே, வணக்கம். நாம் இந்த தவ நாட்களிலே ஆண்டவருடைய 7 வார்த்தைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் 3வது வார்த்தையாக இந்நாளில் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வெளிப்படுத்தப்பட்ட 3வது வார்த்தை, அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய். தாயின் அன்பை அங்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். சிலுவையில் தொங்கும் பொழுது தன் தாய் சிலுவை அடியில் இருக்கிறாள் என்ற ஒரு ஆறுதல் அன்பு கடவுளுக்கு கிடைத்திருக்கும். என் தாய் எல்லா இடங்களிலும் எல்லா வேளைகளிலும் என்னோடு பயணிக்கிறாள் என்ற ஒரு தெம்பு கிடைத்திருக்கும். தாய் என்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு நிறைவு கிடைத்திருக்கும். ஆனால் அதே வேளையில் வியாகுலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தாய், என் மகனுக்குடைய வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்கின்றதே என்று நினைத்து நினைத்து உள்ளத்தில் சிந்தித்தாலும் யாரையும் வெறுக்கவில்லை. தன்னுடைய முழுமையான உடஞ்சிருப்பை தன் மகனுக்காக ஒப்படைக்கின்ற அன்பு தாய். தாய் அவருடைய உடஞ்சிருப்பு இருந்தாலே போதும், எல்லா கஷ்டங்களும் எல்லா வேதனைகளும் அப்படியே மறைந்து போகும். ஒரு மகனோடு ஒரு தாய்க்கு ஒரு உரையாடல். 10 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்த ஒரு குடும்பம். அந்த மகனுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் தாய்க்கு போக போக பிடிக்காமல் சென்றது. காரணம், குடித்துவிட்டு தன்னுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் தன் தாயை சித்திரவதை செய்வது, அடிப்பது, துன்புறுத்துவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவன். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு சென்ற தாயினுடைய வாழ்வு. ஒரு நாள் வழக்கம்போல் அந்த மகன் குடித்துவிட்டு வந்து அடிக்கின்றான். அப்பொழுது அந்த தாய் அழுகிறாள். மகன் கேட்கிறான், இதுவரை அடித்தேனே, அழவில்லையே, இப்பொழுது ஏன் அழுகிறீர்கள் கேட்கும் போது, மகனே, இதுவரை நீ அடிக்கும் பொழுது என் உடம்பில் அந்த வலி இருந்தது, நான் வலியை நான் அனுபவித்தேன். ஆனால் இப்பொழுது நீ அடிக்கும் பொழுது அந்த வலியை அனுபவிக்க முடியவில்லை. காரணம், உன் கையில் தெம்பு இல்லை. குடியால் உன் வாழ்வில் உன் உடம்பில் இருந்த தெம்பெல்லாம் இறங்கிவிட்டது என்று சொன்னாலாம். மகனுடைய வாழ்வு அப்படியே மாற்றம் கண்டது. பிரியமானவர்களே, இந்த 3வது வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு துணையாக, தன் தாயை இன்னும் பாதுகாக்க வேண்டும்படியாக அன்பு சீடர் யோவானை படைத்தார். அன்பு சீடர்களுக்கு தன் தாயை உடனிருப்பதாக அறிவிக்கிறார். இதோ உம் தாய், இதோ மகன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம் குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தாயும் விலை மதிக்க பெற்றவள், தியாகம் உள்ளவள், அன்பு செய்கின்றவள், நம் நெருக்கடி வேளையில் கூடவே பயணிக்கின்றவள். தாயன்பிற்கு எதுவும் ஈடில்லை, எல்லாவற்றையும் நமக்காகவே செய்கின்ற அன்பு தாய். தாயினுடைய அன்பை இந்த நாளில் நாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு பகைமை உணர்வுகள் இல்லாமல் தாயோடு இன்னும் நல்ல உறவை நல்ல அன்புறவை ஏற்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தோயம் இல்லங்களில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயையும் ஏதானே ஆசீர்வதிக்க, அவருடைய தியாக உள்ளத்தின் வழியாக நிறைவான வாழ்வைகளுக்கு கொடுக்க, தியாக உள்ளத்தின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய, நாங்களும் அன்பு தாயை அன்பு செய்து, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு தியாகம் உள்ளதாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, நாங்களும் எங்களுடைய தாயை நிறைவாக அன்பு செய்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நிறைவான மகிழ்வான வாழ்வுக்கு கொண்டு செல்ல நினைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா,
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.